Breastfeeding பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கைனகாலஜிஸ்ட் ஆகட்டும், லாக்டேஷன் கன்சல்டன்ட் ஆகட்டும், பீடியாட்ரிஷியன் ஆகட்டும், எல்லாருமே சொல்றது எக்ஸ்க்ளூசிவ் breastfeeding பண்ணுங்க. எக்ஸ்க்ளூசிவ் breastfeedingனா என்ன மேம்? ஸோ எக்ஸ்க்ளூசிவ் breastfeedingனா குழந்தை பிறந்ததுலேருந்து குறைஞ்சது 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்கறது தான் எக்ஸ்க்ளூசிவ் breastfeeding. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் உங்களுக்கு வந்து மில்க் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல சோர் நிப்பிள் வருது, இல்ல நிப்பிள் வந்து இன்வெர்டட் நிப்பிளா இருக்கு, ஃபிளாட் நிப்பிளா இருக்கு, இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகுற வரைக்கும் ஒரு 1 வீக்குக்கு அப்பப்போ ஒரு ஃபார்முலா ஃபீட் கொடுக்கறது இஸ் ஃபைன். ஒரு தடவை ஃபார்முலா ஃபீட் கொடுத்துட்டாலே நான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் breastfeedingலேருந்து வெளியில வந்துட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ சில பேருக்கு 1 வீக், சில பேருக்கு 2 வீக்ஸ் ஆகும் சுத்தமா வெறுமா அம்மா பால் மட்டும் கொடுக்கறதுக்கு. ஸோ ஒன்லி மதர்ஸ் மில்க் கொடுக்கறதுக்கு பேரு எக்ஸ்க்ளூசிவ் breastfeeding. இது ஏன் பண்ணணும்? குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லது, அம்மாவுக்கும் ரொம்ப நல்லதுன்றதுனால 6 மந்த்ஸ் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். காமனா நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் வந்து தண்ணி கொடுக்கலாமா டாக்டர், கிரேப் வாட்டர் கொடுக்கலாமா, இல்ல இந்த சக்கரை தண்ணி கொடுக்கலாமா, இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பொதுவாக ஒரு 1 வீக் வந்து குழந்தை வந்து மோஷன் பாஸ் பண்ணல, இல்ல 5 days மோஷன் பாஸ் பண்ணல, தண்ணி கொடுக்கலாமா, சுடு தண்ணி கொடுக்கலாமா, வார்ம் வாட்டர் கொடுக்கலாமான்லாம் கேட்பாங்க. ஸோ அம்மா பாலே அடிக்கடி கொடுத்தாலே போதும். ஏன்னா அதுதான் வந்து அந்த குழந்தையோட குடல் செரிமானம் ஆகுறதுக்கு, டைஜஷனை கரெக்டா பண்றதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுற பால். அதனால மதர்ஸ் மில்கை கொடுக்க முடியறவங்க மதர்ஸ் மில்கை மட்டும் 6 மந்த்ஸ் கொடுத்தாங்கன்னா இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப ஒர்க் நான் ரெஸ்யூம் ஆகுறேன், எனக்கு வந்து 6 மந்த்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல ட்வின் பேபிஸ் இருக்கு, ரெட்டை குழந்தையா இருக்கு, 2 குழந்தைக்கும் 6 மந்த்ஸ் ஃபீடிங் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் 4 மந்த்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா breastfeeding கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஒரு சில சிச்சுவேஷன் தவிர we are motivating 80% of patients to give breast milk exclusively till 6 months. Working mothers or with twin babies கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் 3 to 4 மந்த்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா breastfeeding கொடுக்கறது ரொம்பவே நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ பால் குழந்தைக்கு தேவையோ அவ்வளோக்கு எவ்வளோ செக்ரீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு கொஞ்சமா செக்ரேட் ஆகும். குழந்தை நிறைய குடிக்க எவ்வளவு அதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி breast milk இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஆஸ் பேபி க்ரோஸ் breast milk செக்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ breastfeeding வந்து குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே இருக்கும். இது அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அம்மாவுக்கு இதோட யூசஸ் என்னென்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா பண்ணுவாங்களா? ஸோ என்னென்ன யூசஸ் இருக்காங்க? டெஃபினட்டா குழந்தைக்கு வந்து எவ்வளோ இந்த தாய்ப்பால் வந்து நல்லதோ மதருக்குமே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இமீடியட்டா டெலிவரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஏன் வந்து சீக்கிரம் breastfeeding கொடுங்க நம்ம சொல்றோம்னா, அந்த breastfeed பண்ணும்போது ஆக்சிடோசின்ற ஹார்மோன் வந்து மதரோட உடம்புல சுரக்குது. இந்த ஆக்சிடோசின் தான் கர்ப்பப்பையை சுருக்க வேண்டிய ஹார்மோன். ஸோ அவங்க டெலிவரி ஆன உடனே breastfeeding இனிஷியேட் பண்ணாங்கன்னா கர்ப்பப்பை நல்லா சுருங்கி அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஆகிற ப்ளீடிங்லாம் நல்லாவே குறைஞ்சி வருது. சீக்கிரம் அந்த கர்ப்பப்பை வந்து நார்மல் பழைய சைஸ்க்கு சுருங்கிறதுக்கும் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அண்ட் breastfeeding ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது, குழந்தையோட பாண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் அது breastfeedingங்கிறது. உங்க குழந்தையோட நீங்க எமோஷனலா நல்லா அட்டாச் ஆகி ஒரு பாண்டிங் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். மூணாவது, நம்ம breastfeed பண்ணும்போது நல்ல இந்த எக்ஸ்க்ளூசிவ் breastfeeding சொல்றீங்கன்னா, அந்த எக்ஸ்க்ளூசிவ் breastfeeding பண்ணும்போது ஒரு மதர் வந்து டெய்லி அரௌண்ட் 600 to 650 calories பர்ன் பண்றாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சியில் அந்த டைமில் கெயின் பண்ண வெயிட் எல்லாமே லூஸ் பண்ணுறதுக்கும் breastfeeding வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நல்லா breastfeed பண்ணுற மதர்ஸ், ரொம்ப நாள் breastfeed பண்ணுற மதர்ஸ், சில பேர் 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் கூட ஃபீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்பக புற்றுநோய், breast கேன்சர் சொல்கிறதும் ஒவேரியன் கேன்சர் வர ரிஸ்க்கு நல்லாவே கம்மியாகுது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செலவு வந்து ரொம்ப கம்மி வீட்டில். ஏன்னா ஃப்ரீ, ரெடிமேட், தனியாக க்ளீன் அண்ட் பவுடர் பேக்கெட் பவுடர் பால் எதுவுமே வாங்க தேவை கிடையாது. அதனால ஈஸிலி அவைலபிள், ஆல்வேஸ் ரெடிமேட். வீட்டில் வந்து ஒரு பெரிய பர்டன் குறைஞ்ச மாதிரி மணி வைஸ் பார்த்தாலும். ஸோ breast milk வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கறது, அதுவும் அவங்களோட தாய்ப்பாலை கொடுக்கும்போது எவ்வளோ அம்மாவுக்கும் பெனிஃபிட் ஆகுதுன்றதை பார்த்தோம். ஸோ சில பேர் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது வெயிட் ரிடக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ சாப்பிட்றதும் கேலரி பர்ன் ஆகும்போது வெயிட் ரிடக்ஷன் இருக்கு. சில பேர் ஏன் குண்டாயிட்டு இருக்குன்னு கேட்குறப்ப மேபி அவங்க breast milk வரணும் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடுறாங்களோ, இல்லை வெறும் 4 milk மட்டும் கொடுத்து ஹைண்ட் மில்க் கொடுக்காமே விட்டுடுறாங்களா, இது 2 தான் we think it. பட் ஜென்ரலி 50% ஆஃப் பேஷண்ட்ஸ் ரெடியூஸ் வெயிட், அவங்க வெயிட் வந்து கம்மியாயிட்டு இருக்கும் நல்லபடியாக breast milk கொடுத்தாங்கன்னா.
நம்ம இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்றப்போ ஆன் டிமாண்ட் ஃபீடிங்க்கு நம்ம மாறியாச்சு. குழந்தை ஃபோர்ஸ் ஃபீட் பண்றது கிடையாது. அப்போ குழந்தைக்கு எப்போ பால் வேணும், அதுக்கு எப்போ பால் வேணும்னு நம்ம கிட்ட கேட்குதுங்கிறது ஹவு டு வி ஃபைண்ட் அவுட்? இந்த ஃபீடிங் கியூஸ்ன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னா அந்த ஃபீடிங் கியூஸ்? பொதுவா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை நல்லா அழ ஆரம்பிச்ச பிறகு பால் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து குழந்தைக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது ஏற்கனவே இரிட்டேட் ஆயிடுச்சு, எனக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இரிட்டேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் கோவமா இருக்கிற குழந்தைகிட்ட போய் பால் கொடுக்கும்போது இட் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அதனால நாங்க என்ன சொல்லுவோம்னா, பால் வந்து குழந்தைக்கு வேணும்ன்றது தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு காமா குழந்தை வந்து கையை வாய்க்கிட்டு எடுத்துட்டு போறது, கையை சப்ப ட்ரை பண்றது, அதே மாதிரி கையை வந்து ரூட்டிங்னு சொல்லுவோம், கையை வந்து இந்த இடத்துல லிப்ஸ் கிட்ட வைக்கும் போது அந்த கையை சப்ப ட்ரை பண்றது, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே ஃபீடிங் பண்றது வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் இட் இஸ் ஹாப்பி. ஏன்னா பேபி வந்து பால் குடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது, அப்பயே எடுத்து பால் கொடுக்குறது. ப்ரொவைடட் ஒரு 2 hours டைம் ஆயிடுச்சுன்னா கொடுக்கலாம். நல்லா அழுது ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் போய் கொடுக்கும் போது அந்த கோவெல்லாம் அடங்கி அந்த அழுது நிறுத்தி பால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். பட் எனிவே ஆஸ் அ நியூ மாம் இது எல்லாமே கரெக்டாக பண்ண முடியாது. சில பேர் என்கிட்ட வந்து ரொம்ப காமா இருக்கும் குழந்தை, எங்களுக்கு நைட் ஸ்லீப்பே டிஸ்டர்ப் ஆகல, ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு ஃபீடிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. குழந்தைக்கு வந்து 8 மணிக்கு ஃபீடிங் பண்ணிட்டு ஒரு 10 மணிக்கு இன்னொரு ஃபீடிங் கொடுத்து தூங்க வச்சுடுறது. குழந்தைய அந்த டைம்ல தூங்க விடாம 8 to 10 கொஞ்சம் ஆக்டிவா என்டர்டெயின் பண்ணி குழந்தைக்கு வந்து ஒரு சவுண்டா வீடு வச்சுக்கிறது, இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 o'clock நைட் வந்து தூங்க வச்சுட்டோம்னா அப்போ லைட்டு வீடே வந்து காமா இருக்கணும். குழந்தை எழுந்திரிச்சு அழுதாலும் இவங்களும் எழுந்திரிச்சு விளையாடக்கூடாது. அப்படி இருந்தாதான் அந்த குழந்தை வந்து ஒரு 2 hours தூங்கிட்டு கரெக்டா அவங்களே அந்த டைம் வச்சுட்டு 10 o'clock தூங்கியாச்சா ஒரு 12 to 1 o'clock திருப்பி இவங்களே ஒரு அலாமோ ஏதோ ஒன்று வச்சுட்டு குழந்தை எழுந்திரிச்சான்னு பார்த்து ஃபீடிங் பண்ணும்போது குழந்தை வந்து அழுது இரிட்டேட் ஆகாது. அதை விட்டுட்டு நைட்டு ஒரு 4 hours கழிச்சு குழந்தை அழுது இரிட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் யூரின்லாம் பாஸ் பண்ணி மெஸ்அப் ஆனதுக்கு அப்புறம் போய் ஃபீடிங் பண்ணும்போது இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் பண்ணும்போது இன்னொன்னு அம்மாவும் ஏந்திரிச்சு அவங்களுக்கு தாகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் தேவையான பில்லோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட் ரெடி ஆகும்போது பிரெஸ்ட் ஃபீடிங் பிகம்ஸ் அ வெரி குட் ஃபீல் ஃபார் த என்டையர் ஃபேமிலி. ஸோ நைட் வந்து ஒரு 2 feeds மினிமம் குழந்தை தேவைப்படும். ஸோ 10 o'clock தூங்குனீங்கன்னா 12 to 1 o'clock ஒரு ஃபீடிங்கும், மார்னிங் வந்து 3 to 4 o'clock இன்னொரு ஃபீடிங்கும் கொடுக்கறதுக்கு கட்டாயம் நீங்க ரெடி ஆகணும். மேபி 6 months கழிச்சு குழந்தை வந்து ஒரு 6 hours கூட கண்டினியூஸா தூங்கலாம், அப்போ பரவாயில்ல. பட் அதர் டைம்ஸ்க்கு இந்த குறிப்பிட்ட டைம்க்கு நீங்களே எந்திரிச்சு ரெடி ஆகி குழந்தைய எடுத்து ஃபீட் பண்ணும்போது ஒரு கிரைங் சைக்கிளை வந்து we can avoid. ஸோ வெரி அட்லீஸ்ட் நம்ம கிரைம் வந்து இட்ஸ் வெரி லேட் சைன், அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மற்ற சைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு we should be able to feed the baby before. சில பேருக்கு வந்து பிளட் செக்ரீஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம என்னதான் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சொன்னாலும் எனக்கு பாலே வர மாட்டேங்குது டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு பிரெஸ்ட் மில்க் வரவே மாட்டேங்குது, அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஸோ ரொம்ப காமன் கொஸ்டின் இது. எல்லா மதரும் எந்த மதமே வந்து எனக்கு நல்லா பால் வருதுன்னு பெருசாக வந்து சொல்ல மாட்டாங்க. எவ்ரிபடி திங்ஸ் தட் அவங்களுக்கு வர மில்க் வந்து கம்மியாக தான் வருது, என்னோட பிரெஸ்ட் வந்து எம்டியாகவே இருக்குது, ஃபுல்லாகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னா. ஸோ நீங்கள் உங்கள் மில்க் கம்மியாக இருக்குன்னு பர்சீவ் பண்ணீங்கன்னா நிஜமாலே அது கம்மியாக தான் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி உங்களுக்கு இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அடிக்வேட்டாக இருக்குங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில சயின்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 6 times யூரின் போகிறதாகட்டும், பேபி 2 to 3 times மோஷன் போடுறது, பேபியோட வெயிட் கெயின், இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து ரியஷர் ஆகணும், உங்கள் ஃபீடிங் கரெக்டாக இருக்குது, போதுமான அளவு இருக்குது, பயப்பட தேவை கிடையாது. அப்படி நிஜமாலே உங்கள் ஃபீடிங் கம்மியாக இருக்குன்னா யூஸ்வலாக பேபிக்கு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ரொம்ப ஃபீடிங்க்கு அப்புறமும் இரிட்டபிளாகவே இருப்பாங்க பேபிஸ், ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, சீக்கிரம் நெக்ஸ்ட் மில்க் வந்து கேட்பாங்க, போதுமான அளவு வெயிட் கெயின் இருக்காது குழந்தைக்கு, இல்லை யூரின் வந்து அடிக்கடி போகாமல் டீஹைட்ரேட்டடா, ஜாண்டிஸ் வரலாம் பேபிக்கு. இந்த மாதிரி சைன்ஸ்லாம் இருந்ததுன்னா ஒருவேளை உங்கள் மில்க் வந்து பத்தாமல் போகலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம், ரொம்ப ஒரு காமனான விஷயம். நீங்கள் இதில் வந்து யூ நாட் அலோன் இன் திஸ், நிறைய மதர்ஸ்க்கு இது வரும். ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ்டான ஒரு மைண்டில், எவ்வளோ காமான ஒரு மைண்டில் வந்து ஃபீட் பண்ணுறீங்கிறது தான். உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோ ரொம்ப முக்கியம். இதில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களால் ஃபீட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் குழந்தைக்கு தெரியும், நிச்சயம் அந்த பால் வரும். அப்படி உங்களுக்கு இன்னும் யூஆர் ஃபேஸிங் இஷ்யூஸ், இல்லை ஒரு வேளை உங்கள் பேபி ஒழுங்காக லாச் பண்ண மாட்டேங்குது, இல்லை இன்னும் உங்களுக்கு ஏன்னா கான்ஃபிடென்ட் மில்க் வருதுங்கிறதுனா தாராளமாக நீங்கள் உங்கள் லாக்டேஷன் கன்சல்டன்ட்டோ இல்லை பீடியாட்ரிஷனோ கன்சல்ட் பண்ணலாம். எப்போவுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. இல்லை வார்னிங் சைன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு வாட்டி அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி
ஒரு ப்ராப்பரான முறை என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலி எல்லா மதரோட பாடியுமே இட் இஸ் டிசைன் டு ப்ரொடியூஸ் breast milk for the baby. எந்தெந்த டைமுக்கு எவ்வளோ வேணுமோ, என்னென்ன கம்போசிஷனில் வேணுமோ கரெக்டாக உங்கள் பாடியை ப்ரொடியூஸ் பண்ணிடும். கவலைப்பட தேவை கிடையாது. நம்ம எவ்வளவுதான் எல்லாருக்கும் வந்து breast milk வந்து எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கணும், கட்டாயம் 6 மாசத்துக்கு breast milk தான் கொடுக்கணும்னு சொன்னாலும், சில பேருக்கு இல்ல நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து எனக்கு breast milk பத்தவே இல்லை, ரொம்ப கம்மியா வருது, எப்பயுமே எனக்கு breast milk பத்தாத மாதிரியே இருக்கு, நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு கரெக்டா இருக்கா இல்லையா, எப்படி இதை இம்ப்ரூவ் பண்றது, இது வந்து ஒரு ரொம்ப காமனான கொஸ்டின். ஸோ breast milk கம்மியா இருந்தா என்ன பண்றது? இப்போ இந்த breast milk வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெரியவங்க, மதர்-இன்லா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ இதை சாப்பிட்டா தான் breast milk வரும், இவ்வளோ பால் குடி, வெந்தயம் சாப்பிட்டு, அதை சாப்பிட்டு, இதை சாப்பிடுவாங்க. நிஜமாலே ஃபுட்டு வந்து breast milk சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுவான். அப்படி பண்ணணும்னா என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு டு இன்க்ரீஸ் breast milk சப்ளை பை ஃபுட்? ஸோ இதுதான் எல்லா அம்மாக்களுக்கும் எல்லா மதர்-இன்லாக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நினைக்கிறேன். ஏன்னா என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அவங்களோட பொறுப்பு இல்லையா? சாப்பாடு டெலிவரி ஆன பிறகு அந்த டெலிவரி ஆன அந்த பொண்ணுக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்கலான்றது வந்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கு. இதுல வந்து நிறைய மித்ஸும் இருக்கு, நிறைய மிஸ்பிலீஃப்ஸும் இருக்கு. ஸோ ஜென்ரலா நாங்க சொல்றது வந்து ஒரு breast feeding பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல 350 to 400 calories தேவைப்படும். பட் ஆஸ் த லாக்டேஷன் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக 6 monthsல போகும்போது 650 calories வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு தேவைப்படலாம். ஸோ தோராயமா சொன்னா 400 to 600 calories வரைக்கும் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்படும். ஸோ நார்மலா ஒரு நார்மல் 50 kg to 60 kgல இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு 2500 calories சாப்பிட வேண்டியது இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மீல் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நிறையாவும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரம் நான் நார்மலா இருக்கிற மாதிரியே சாப்பிடுறேன் டாக்டர், வெயிட் போடக்கூடாது இல்லையா, அதனால கொஞ்சம் கம்மியாவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றதும் தப்பு. குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை ரொம்ப நல்லா சாப்பிடணும், நிறைய லிக்விட் டயட் எடுக்கணும், நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கணும், ஸோ தட் கான்ஸ்டிபேஷன் வராமையும் இருக்கும். ஸோ breast feeding பண்ணும்போது என்னென்ன டயட் முக்கியமா எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 2 காய் 2 பழம் சாப்பிடணும்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து காய் கொடுக்க மாட்டாங்க, காய் வந்து குளிர்மை அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ச்சி அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் கேரட் கொடுத்தா சளி பிடிச்சிக்கும்னு சொல்ற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ 2 வெஜிடபிள்ஸ் 2 ஃப்ரூட்ஸ் கட்டாயம் குடிக்கலாம். முக்கியமா பால் நிறைய வரதுக்காக ஃபுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. சின்ன ஃபிஷ் எல்லாம் நிறையவே சாப்பிடலாம். பெரிய ஃபிஷ் சாப்பிடும் போது சொரா புட்டு, ஷார்க்ல சொரா புட்டு, இல்லை வஞ்சர மீன், அந்த மாதிரி மர்க்யூரி கண்டெய்னிங் ஃபுட் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை. வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 150 grams 2 பீஸ் அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுல ஏன்னா ரொம்ப நிறைய மர்க்யூரி லெவல்ஸ் இருக்குன்றதுனால அடிக்கடி டெய்லி சாப்பிடுறது வேண்டாம். பட் வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் சூப் சாப்பிடலாம், மட்டன் சூப் சாப்பிடலாம். ஸோ நான்வெஜ் இஸ் வெரி குட். சிசேரியன் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரி ஆனவங்களும் சரி, 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லாவே நார்மல் ஆயிடும். ஒரு 2 days கழிச்சு நீங்க நான்வெஜ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வெஜிடேரியன் நீங்க அப்படின்னு சொன்னா நல்ல கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் குடிக்கலாம். கூட வந்து வெந்தயம், சோம்பு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு வீட்டில் மருந்து குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிடலாமா டாக்டர்? எங்கள் டாக்டர் சொன்னாதான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பேஷண்ட்லாம் இருக்காங்க. ஸோ கட்டாயம் சாப்பிடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு பாரம்பரியமா நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சு இதெல்லாம் கொடுத்தா நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கட்டாயம் அம்மா வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்குதுன்னு தோன்றீங்களோ அதெல்லாம் சாப்பிடலாம். சில குழந்தைங்களுக்கு நிறைய பருப்பு சாப்பிட்டா வயிறு வலிக்குது, கேஸ் குழந்தையும் போகுது, நானும் போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சுண்டல், சன்னா மசாலா, இந்த மாதிரி வடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் சாப்பிடாம ஒரு வேளை ப்ரோட்டீன்ஸ் நிறைய சாப்பிட்டீங்கன்னா மிச்ச வேலைகள்ல கம்மியா சாப்பிட்டுக்கலாம். பப்பாயா வந்து ரொம்பவே நல்ல ஒரு கேலக்டோகாக். ஸோ பப்பாளி பழம் சாப்பிட்டீங்கன்னா நல்ல பால் கிடைக்கும், யூட்ரஸும் நல்லா சுருங்கும். ஸோ பப்பாளி பழம் நிறையவே சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம். ஸோ 2 விஷயம் இருக்கு இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ல. ஒண்ணு குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கணுன்றதுக்காக ஃபுட்டு சாப்பிடுறது, இன்னொன்னு அம்மாவுக்கு டயர்ட் ஆகக்கூடாது, அம்மாவுக்கு கான்ஸ்டிபேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கு. ஸோ 2த்தையுமே ஈக்குவலா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜென்ரலா நாங்க சொல்ற ஒரு இம்பார்ட்டன்டான டிப் என்ன அப்படின்னா, பால் குடுக்கறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் இல்ல 2 டம்ளர் 200 to 300 ml வந்து மில்கோ, தண்ணியோ, எனி லிக்விட் ஐட்டம் குடிச்சிட்டு பால் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் தர்ஸ்டியா ஃபீல் பண்ணாம ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண முடியும். பால் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு சாலிட் ஃபுட் சாப்பிட்டாங்கன்னா they will feel full energy will be there. ஸோ ஜங்க் ஃபுட்ஸ், பிஸ்கெட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், பிரெட் டோஸ்ட் இந்த மாதிரி சாப்பிடாம எவ்ரி டைம் யூ ஹேவ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் குட் நான்வெஜ்லாம் சேர்த்து சாப்பிட்டு, எக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல குவாலிட்டியோட ஃபுட் இன்டேக் இருக்கும் போது அம்மாவும் வெயிட் ஏற மாட்டாங்க, குழந்தைக்கு வெயிட்டும் கரெக்டாக இருக்கும்.
ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் டிப்ஸ் ஃபார் ஃபுட் இன்டேக். எனிவே நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபுல் லிஸ்ட் ஆஃப் ஃபுட் என்னெல்லாம் எடுக்கலான்றது எங்களோட லாக்டேஷன் கவுன்சிலிங் கிளாஸஸ்ல சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ நல்ல ஃபுட் எல்லாம் சாப்பிட்றோம் டாக்டர், நிறைய டயட்டீஷியன் சொன்னது, லாக்டேஷன் கவுன்சிலர் சொன்ன ஃபுட் எல்லாம் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு பால் கம்மியாக தான் வருது. நீங்க ஏதாவது எனக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? 𝗵𝗲𝗃𝗃 நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன? ஸோ இந்த 𝗵𝗲𝗃𝗃 பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க் சப்ளையை பூஸ்ட் பண்ற விஷயங்கள்லாம் தான் 𝗵𝗵𝗃𝗃 சொல்லலாம். அது ஒரு வகையான உணவுகளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி ஒரு பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கலாம். உணவுகள் என்னென்னங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. ஓவர் த கவுண்டர் ஒரு சில 𝗵𝗵𝗃𝗃 நம்ம வந்து எந்த ஒரு மதருமே போய் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாக்டானிக் கிரானியூல்ஸ், இந்த கேலக் கிரானியூல்ஸ், இந்த மாதிரி பேர்லாம் கடையில் வந்து உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையவே விஷயங்கள் இருக்கு. அது இல்லாமல் லாக்டேன்னு சொல்லிட்டு டேப்லெட் ஃபார்ம்லேயும் வரும், பவுடர் ஃபார்ம்லேயும் வரும். இது அத்தனையுமே வந்து ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ஸ் தான், எதுவும் ஒரு மெடிசனோ இல்லை எந்த ஒரு ட்ரக்கோ கிடையாது. பேபிக்கு இது போயிடுமா மில்க் வழியாங்கிற பயம் வந்து எந்த மதருக்கும் தேவை கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி டெலிவரி ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த கிட்லேயுமே இந்த லாக்டேர் பவுடர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அதை 2 to 3 டே வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். பாலில் கலக்கி குடிக்கலாம், இல்லை தண்ணியில் கலக்கி குடிக்கலாம். இது இல்லாமல் இதெல்லாம் எடுத்து கூட உங்களுக்கு மில்க் வரலன்னா என்ன பண்ணுறதுங்கிறது அடுத்த கட்ட டவுட். ஒரு சில மெடிசன்ஸ் இருக்குது, ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்குது டு இம்ப்ரூவ் த பிரெஸ்ட் மில்க் சப்ளை. ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்டோட அட்வைஸோட அந்த மெடிசன்ஸ் எடுக்கணும். இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்கள் ஓவர் த கவுண்டர் வாங்குறது அவ்வளோ அட்வைஸும் கிடையாது. உங்கள் லாக்டேஷன் கன்சல்டன்ட்டோ இல்லை உங்கள் பீடியாட்ரிஷனோ இல்லை கைனகாலஜிஸ்டோ சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டாம்பெரிடோன், மெட்டக்ளோப்ரமைட், இந்த மாதிரி பெரினாம், இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் டாக்டர்ஸ் கொடுக்குறது உண்டு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் செக்ரேட் ஆன பாலை வந்து வெளியில வர வைக்க, பம்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் முக்கியமாக இந்த பவுடர் ஃபார்மில் கொடுக்குற இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் பவுடர்ஸ் நீங்கள் ஜென்ரலாக குடிக்க சொல்கிறோம் இல்லையா ப்ரெக்னன்சியில், அதையும் நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். இந்த ஹோல் ஆஃப்டர் டெலிவரி ஆல்சோ ப்ரோட்டீன் எக்ஸ், 𝗪𝗏𝗡𝗋𝗋𝒄, மேக்ஸ்விடா, ஆக்டமின், இந்த மாதிரி நிறைய பவுடர் காம்பினேஷன்ஸ் இப்போ மதருக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரோட்டீன் ட்ரிங்கை பால் கொடுக்கும் போது 2 வேளை கன்டினியூ பண்ணலாம் கட்டாயம். இன்னும் 2 தடவை வந்து இந்த 𝗵𝗵𝗃𝗃 சொன்ன மாதிரி இந்த லாக்டோஹில் இல்லை கேலக் கிரானியூல்ஸ், இந்த மாதிரி கிரானியூல்ஸை பர்டிகுலராக நைட்டில் குடிக்கிறதா வி ப்ரொமோட் மோர். ஏன்னா நைட்ல தான் வந்து 8 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் நீங்க 12 hours சாப்பிடாம விட்டீங்கன்னா பால் நடுவில் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ நைட்ல யூஸ்வலா ஒரு 2 வாழைப்பழம் இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சுக்கிட்டு ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு கூடவே இந்த பாலையும் குடிக்கும் போது நல்ல மில்க் செக்ரேஷன்ஸ் நைட் ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் யூ கேன் ஹேவ் குட் மில்க் செக்ரேஷன்ஸ். ஸோ லாக்டேட் டேப்லெட்ஸ் வந்து நாங்கள் யூஸ்வலாக கொடுக்கறது 3 times a day கொடுப்போம். பட் சில நேரங்களில் 2 to 2 கூட கொடுப்போம். ஸோ கண்டினியூஸாக போடணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்ச நாள் போடலாம், நல்ல பால் வந்துச்சுன்னா நிறுத்திடலாம். பால் ஒழுங்காக கிடைக்காதப்ப போட்டுக்கலாம். ஸோ ஒரு வாரம் போடலாம், ஒரு வாரம் நிறுத்தலாம், திருப்பி அடுத்த வாரம் போட்டுக்கலாம். மேபி இனிஷியல் டைம்ல நிறைய பால் வருது, ஒரு 4 months ஆனோடனே கம்மி ஆகுதுன்னு சொன்னா அந்த டைம்ல கூட போட்டுக்கலாம். எனி டைம் யூ கேன் டேக் லாக்டேர் அண்ட் அந்த பவுடர்லாம் குடிக்கலாம். இந்த டேப்லெட்ஸ் மட்டும் டாம்பெரிடோன், மெட்டக்ளோப்ரமைட் டேப்லெட்ஸ் மட்டும் டாக்டர்ஸ் அட்வைஸோட எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து நம்ம ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய ஒரு சினாரியோ என்னன்னா, இப்போ டெலிவரி ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 4-5 நாள்ல மறுபடியும் பேஷண்ட்ஸ் வந்து என்னால் பிரெஸ்ட் ஃபீடே பண்ண முடியல டாக்டர், என் பிரெஸ்ட் ரொம்ப இன்லார்ஜா, ரொம்ப வலிக்குது, கல் மாதிரி இருக்கு தொட்டாலே, இது வந்து எதோட அறிகுறி, இது வந்து எப்படி சரி பண்றது, எதனால வருதுங்கிறது ஒரு காமனான கொஸ்டின். ஸோ அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட், நம்ம பால் கம்மியா வருதுன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய பால் வரணும்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சு மாத்திரைகள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 1 week 5 days டெலிவரி ஆன பிறகு சில பேருக்கு பால் கட்டிக்கிறது உண்டு. இதை வந்து கரெக்டான முறையில ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தா இந்த என்கார்ஜ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். ஸோ நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நிப்பிள் வந்து ஒழுங்கா லாட்ச் பண்ணி குடிச்சாங்கனாலே என்கார்ஜ்மெண்ட் வரதை அவாய்ட் பண்ணலாம். என்கார்ஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த என்கார்ஜ்மெண்ட் வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிப்பிள் ஏற்கனவே பெயின் இருக்கு, நிப்பிள் கிராக் நிப்பிள் இருக்கு, இல்ல எனக்கு வந்து ஒரு ஃபீவரிஷ் டெண்டன்சி இருக்கு, பிரெஸ்ட் தொட்டாலே சூடா இருக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து 3 ஸ்டேஜா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மைல்டா வீங்கி இருக்கு, ஆனா பால் கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது வீங்கி இருக்கு, பால் ஓரளவு கொடுக்க முடியுது, கொஞ்சம் டைட்டா இருக்கு. 3வது வந்து பால் சுத்தமா கொடுக்க முடியல டாக்டர், ஃபீவர் வந்துருச்சு, ரொம்ப என்கார்ஜ் ஆயிருக்கு. இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லேயே டாக்டர் கிட்ட அணுகிறது ரொம்பவே நல்லது, ஏன்னா ஈஸியா இருக்கும் கியூர் பண்ண. அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் வேஸ் தான். ஸோ என்ன பண்ணுவாங்க, பிரெஸ்ட் மில்கை வந்து கொஞ்சமா எக்ஸ்பிரஸ் பண்ணி பம்ப் வச்சியோ இல்லை ஹேண்ட் மெத்தட்லயோ பிரெஸ்ட் மில்கை கொஞ்சமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். குழந்தை யூஸ்வலா ஏதோ ஃபிளாட் நிப்பிள் சோர் நிப்பிள் இருக்கிறவங்களுக்கு வரதுனால
அந்த டைம்ல திருப்பியும் ஃபீடிங் பண்றது கஷ்டமா இருக்கலாம். அதனால எக்ஸ்பிரஸ் பண்ணி கொஞ்சம் மில்க் விடுறது நல்லது. இந்த எக்ஸ்பிரஷனுமே ஜென்டிலா தான் பண்ணணும். ஒரு ஐஸ் பேக் ஆர் ஹாட் பேக் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கொடுக்கும் போது பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு அந்த பிரெஸ்ட் மில்க் வெளியில வரது வந்து டெண்டன்சி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐஸ் பேக் ஹாட் பேக் போடலாம். சில பேர் வந்து கோஸ் இலை கேபேஜ் லீவ்ஸ் வைக்கலாம், இல்லை மல்லிகைப்பூ வச்சு கொஞ்சம் டைட் ஃபிட்டிங் பிரேசஸ் போட்டால் கூட பிரெஸ்ட் மில்க் என்கார்ஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிக்கொண்டு தட் ஆல்சோ யூ கேன் ஃபாலோ. இதெல்லாம் பண்ணி பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு பிரெஸ்ட் மில்க் வெளியில வரதை வந்து ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபுல்லா வெளியில எடுக்க எடுக்க இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கும். ஸோ நீங்க பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் இருக்குன்னா ஓரளவுக்கு என்கார்ஜ்மெண்ட் குறைக்கிற அளவுக்கு பிரெஸ்ட் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த பிரெஸ்ட், சில பேருக்கு ரைட் பிரெஸ்ட்லனா எதுவுமே என்கார்ஜ் ஆகுது, லெஃப்ட் பிரெஸ்ட்ல என்கார்ஜ் ஆக மாட்டீங்கன்னா என்கார்ஜ் ஆன பிரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட் குழந்தை வந்து விக்ரஸா இருக்கும்போது அந்த பிரெஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணி குடிச்சு முடிச்சிடும். ஸோ ஒரு சைடு நீங்க ஒரு தடவை வந்து ஃபீடிங் வந்து ரைட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஃபீடிங் வந்து லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்றது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு சைட்ல எப்பயுமே எம்டி ஆகிட்டே இருக்கும், ஒரு சைட்ல எப்பயுமே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ், ஒரு சைடு ரைட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்போ லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா கட்டாயம் வில் நீட் ஒரு கைனகாலஜிஸ்டோட ஹெல்ப், லாக்டேஷன் கவுன்சிலரோட ஹெல்ப் தேவைப்படும். கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட வேண்டியது இருக்கும். கரெக்டாக பிரெஸ்ட் மில்கை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு 1 week to 5 days டைம்ல சரி பண்ணிடலாம். இதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த இடத்துல வந்து பிரெஸ்ட் மில்க் ஒழுங்காவே கொடுக்கவே இல்லை, நானே டாலரேட் பண்ணிக்கிறேன், யாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பஸ்ஸே சேர்ந்து வருவாங்க. அது பிரெஸ்ட் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜுக்கு நீங்க யாரும் போயிடக்கூடாது. அப்போ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான் பண்ண மாதிரி இருக்கும். பயப்படுறதுக்காக சொல்லல, டு பி அவேர் அண்ட் டு அப்ரோச் தி டாக்டர் இன் கரெக்ட் டைம், அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்றோம். How long breast milk is to be given? Okay. In this, first we have to see the duration of each breastfeeding. So breastfeeding initially in the first few days of life, we usually advise to give it 2nd to 3rd hourly, because initially the milk production might be less, and as the baby starts suckling, the milk production increases. So 2nd to 3rd hourly is what is advised, and later on they can feed at the 3rd to 4th hourly also, breastfeed, and it's usually also predominantly breastfeeding on demand. As the baby asks for more milk, the mother feeds the baby. What is the duration of breastfeeding? In the first few months of life, first 2 to 3 months, it's usually about 15 to 20 minutes should be the duration of breastfeeding. Usually it's initially for the latching purposes, the first 5 to 10 minutes, and subsequently as the baby learns to latch well, the duration will be maybe even 10 minutes. And in the stomach capacity of the baby is smaller, so the duration of sucking for the baby would be lesser initially in the first few months of life. As the baby grows older, they feed for a longer period. The baby might feed for about 20-30 minutes, and it might take more, the baby might suck more milk, which would be, and their stomach capacity would be much bigger. So the hunger for the baby is much lesser, so they might feed at a much increased gap, sometimes at 4 to 5 hours also. Exclusive breastfeeding is advised till 6 months of age. After 6 months of age, we usually start weaning foods, and as the weaning foods are tolerated much by the baby, the frequency of breastfeeding by the baby decreases, but it should be continued. Breastfeeding according to the WHO is advised till 2 years of age. So why do we want to breastfeed a child till 2 years of age? Is because it also has brain-rich nutrients, and it helps in the development of the brain. The development of the brain is maximum for a child till 2 years of age. Can I give formula or cow's milk? Ideally, breast milk is the best to be given for the baby. But when it's not possible, it's very much difficult. If we have to choose between formula or cow's milk, formula milk would be better. Cow's milk is not easily digestible by babies. Formula milk has similar composition to breast milk. So what formula milk? How do we give it? There are special formulas according to the maturity of the child. You have formulas for preterm babies and formulas for term babies. One thing that has to be always remembered when mixing the formula milk is the formula should be mixed in lukewarm water, and it's usually 1 scoop for 30 ml of water. 30 ml of warm water, 1 scoop. So the powder has to get dissolved well in the water. If we dilute it too much, then the actual nutrition required for the baby will not be received by the child. If we dilute it too less,
it gets very clumpy, the milk doesn't dissolve in the water, and that can cause certain digestion problems for the baby. So if I have fever, can I give breast milk? This is something mothers frequently would ask. So when a mother is having a fever or infection, she can continue her breastfeeding, but she should take certain precautions. Like if she's having a respiratory infection, severe cough, running nose, she has to sanitize her hand, she has to wear a mask, and then handle the baby while breastfeeding. Contraindications for breastfeeding. The absolute contraindications for breastfeeding are when the mother is having cancer on chemotherapeutic medications, and when on certain antipsychotic medications also sometimes breastfeeding is contraindicated. When the baby has problems in digesting mother's milk, that can be inherited problems, there also breastfeeding is contraindicated. When the mother is having very active pulmonary tuberculosis or very active HIV infection, then also breastfeeding is contraindicated.